ஹலோ பீப்புள்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டுடே ஒரு குட்டி ட்ரிப் பிளான் பண்ணோம். கோத்தகிரி டு ஊட்டி போயிட்டு அப்படியே இறங்கிடலான்னு. ஆனால் சடனாக அங்கே போய் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. கோத்தகிரி போய் அப்படியே முதுமலை போகலான்னு. எப்போவும் ப்ராப்பராக ஒரு பிளான் போட்டு அது சக்ஸஸ் ஆகிறத விட சடன் பிளான் தான் எப்போவும் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. அது இந்த வாட்டியும் 100% சக்ஸஸ் ஆகிடுச்சு. வீக்கெண்ட் பிளான் பண்ணதுனால கிட்ஸுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ டெய்லி இருக்கிற பிரேக்கை ஒரு ஸ்கிப் எடுத்த மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. இது கோடநாட் வியூ. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம். ஸோ நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அந்தளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுவும் இங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் வந்து என்னோடய பையனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ணுறது. அவனுக்கு ஒரு இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மாதிரி கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக போகும்போது அவங்களுக்கும் ஒரு பிக் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி டைம் இருந்தது. பிகாஸ் நாங்கள் செப்பரேட் ஃபேமிலி மாதிரி எங்களுக்கு ஃபீலே ஆகலை. ஸோ அவங்களும் தனியாக குரூப் ஆஃப் சில்ட்ரனாக விளையாடும்போது அவங்களுக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்களுக்குமே ஒரு ஃபேமிலி டுகெதர் மாதிரி தான் இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்துடுவாங்க, ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆஸ்தட்டிக் ஃபீல் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ஸுக்கு நம்ம பிளான் தரும்போது அவங்க இதை லைஃப் டைமில் கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்காக தான் இருக்கும். மார்னிங் நல்லா சில்லாக இருந்தது. டே டைம் நல்லா சன்லைட் இருந்தது, ஹீட்டும் இருந்தது. பட் மார்னிங் அண்ட் நைட் அப்படியே அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை வெளியில் பிளான் பண்ணும்போது ஒரு ரெகுலர் லைஃப்லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்த மாதிரி இருக்கும். நம்ம மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும் 100% ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் ஆரம்பிப்போம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நாங்கள் தங்கியிருந்த அந்த ப்ராப்பர்ட்டிலேயே எல்லா வேலையும் அங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படியே ட்ராவல்லையே நாங்கள் முதுமலை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியிலே எங்காவது ஃபுட் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கோத்தகிரிலேருந்து ஊட்டி போயிட்டு ஊட்டியிலேருந்து கூடலூர்னு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டே நான் போகிறேன். ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற வழியில் உங்களுக்கு நிறையா ஸ்பாட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கேயே நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் தாராளமாக எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பைஹாரா ஃபால்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து அப்படியே நீங்கள் க்ராஸ் ஆகி போனீங்கன்னா ஊசிமலை இருக்குது. நீடல் ராக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வியூவிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஹோல் கூடலூர்லேயே நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் லன்ச் பண்ணிவிட்டு அப்படியே முதுமலை போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அங்கேருந்து முதுமலையில் அப்படியே நாங்கள் ட்ராவல்லையே தான் நாங்கள் போனோம். எங்கேயும் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாப்பே பண்ணலை. கிட்ஸும் அவங்க அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது மான் நிறையா பார்த்தாங்க, யானை பார்த்தாங்க. நாங்களும் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை, எங்கேயும் ஸ்டாப் பண்ணலை. எஸ்பெஷலி நீங்களும் போகும்போது அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒருத்தங்க ஃபீட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வரவங்களும் ஃபீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அது மறுபடியும் ரோட்டுக்கு வரும், வெஹிக்கிள்ஸை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், நேச்சர் அதை ரெக்கவர் பண்ணிக்கும்.
அவங்களுக்கு ஃபுட் எங்கே கிடைக்கும்னு அவங்களுக்கே தெரியும். இதில் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட்ஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்மளை வேர்ல்டுக்குள்ளே இழுக்க வேணான்னு இது என்னோடய ஒப்பீனியன். எப்படி இருக்குன்னு நீங்களே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் போகும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வைக்கலாமோ ட்ரை பண்ணுங்கள். எந்த குப்பையும் போடாதீங்க. பிளாஸ்டிக்கை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி அங்கே பிளாஸ்டிக் எல்லாமே பேனடு தான். ஸோ கீப் க்ளீனாக வச்சுருங்க. ஹாப்பி டே. பாய்.